இயேசு பாதாளத்துல முங்குனனால நம்ம பரலோகத்துக்கு மிதந்தோம். இயேசு பாவமே இல்லாதவரா அப்படியே மிதந்திருந்தாரு. உன் பாவத்தை வாங்கி அவர் முங்குனாரு. முங்கி கிடந்த நீ வெளியே மிதந்த. இயேசு வரும்போது எந்திரிக்கிறான் இல்ல, அதுல யார் எந்திரிப்பா? எல்லாரும் எந்திரிக்கிறான். அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி கையை தட்டு மிதக்க பண்ணி அடுத்து அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கையை தட்டி So all over the Bible the grace teaching is there. போன வாரம் கிருபையை பற்றி பார்த்தோம். இது நோவா காலத்தில் எனக்கு உண்டான வெள்ளம் போல் இருந்தது. நோவா காலத்து வெள்ளத்தை நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா கிருபை நீ புரிஞ்சுக்குவ. ஆமாம், இந்த மல்டி டைமென்ஷன் இந்த வார்த்தைக்கு இருக்குது. அந்த வெள்ளம் அத்தனை பேரையும் அடிச்சுட்டு போச்சு. தான் நினச்சதை பூமியில் சாதிச்சு. அப்படி தான் கிருபை என்பது நீரோடை அல்ல, கிருபை என்பது வெள்ளம். உன் வாழ்க்கையில் நீ கிருபை அனுமதிக்கும் போது நோவா காலத்து வெள்ளத்தை நீ அனுமதிக்கிற. அது அத்தனை மலைகளை மூடியது போல உன் பாவங்களை எல்லாம் அது மூடும். அத்தனை பள்ளங்களை நிரப்பியது போல உன் குறைவுகளை எல்லாம் அது நிரப்பும். அந்த வெள்ளம் எங்க அடிச்சுட்டு போகுதோ அங்கே ஜனங்கள் கொண்டு போகப்படுவது போல இந்த கிருபை என்கிற வெள்ளம் உன்னை அடித்து சென்று கொண்டு சேர்க்க வேண்டிய பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு எதிர்மறையான ஃபோர்ஸ் இருந்தாலும் அதுக்கு மேல வெள்ளத்தோட ஃபோர்ஸ் மனுஷனை தூக்கிட்டு போற மாதிரி கிருபையோட ஃபோர்ஸ் நம்மளை தூக்கிட்டு போகும். கரங்களை தட்டி கத்தன்னு சொல்லுவோம். So grace means force வெள்ளம். யாராச்சும் வெள்ளத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியுமா? யூஸே பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் ஒன்றை தூக்கிட்டு போகுது. அப்படிதான் கிருபையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. கிருபை என்பது நோவா காலத்து உண்டான வெள்ளம். ஸோ பழைய ஏற்பாடு முழுவதுமே இந்த கிருபையை பற்றி உபதேசம் இருக்குன்றத பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும். ஏசாயா சொல்கிறான், நான் பண்ண போகிற அந்த நித்தியம் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தினுமே நிலைவேறாமல் இருக்கும். இது நோவா காலத்தில் எனக்கு உண்டான வெள்ளம் போல் இருக்கும். கிருபையை பற்றி ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிருபை என்பது ஏதோ இந்த கடைசி காலத்தில் ஜோசப் பிரின்ஸ்னு ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து பிச்சு போடுவார் ஆஸ்கர், ஆண்ட்ரூ மேக்னு ஒருத்தர் யூகேலேருந்து கொன்னே போடணும். இல்லை இந்த கடைசி காலத்தில் கொஞ்சம் பேர் இந்த ஜஸ்டின் இந்த குரூப்பெல்லாம், இது கடைசி கால செய்தி அல்லாத மகனே. கடைசி காலத்தில் மட்டும் சொல்லப்படுகிற செய்தி அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை கரத்தில் ஏந்தி கொண்டு சிமியோன் சொல்கிறான், இதோ உலக தோற்றத்தின் முன்னே ஆயத்தம் பண்ணப்பட்ட இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசு என்பவர் கடைசி நேரத்தில் வந்து ஆம்புலன்ஸ் அல்ல. அவர் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே மனிதன் தவறி போனால் நான் போய் அவனை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்பே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்ட இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசு என்பவர் இரட்சணியம். அது எப்பொழுது ரெடி பண்ணி வச்சாராம்? உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி. மனுஷன் விழுந்த பிறகு வந்ததில்லை கிருபை, விழுகிறதுக்கு முன்னாடியே வந்தது கிருபை. அவருடைய அன்புக்குள்ள ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பேர் கிருபை. அந்த அன்பு அவனை நேசிச்சிச்சு. கிருபை அவனை விழுந்தாலும் என்ன செஞ்சிச்சு? தூக்குறதுக்கு தயாராக இருந்துச்சு. என் அன்புக்குரியவர்களே, இந்த கிருபையின் சத்தியத்தை நீங்கள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் லா வெளியில் தெரியும், கிரேஸு மறைஞ்சிருக்கும். மதம் வெளியே தெரியும், வெளியில் தான் வேலை பார்க்கும். எல்லாம் சொல்லுங்கள். மதம் வெளியில் பெயிண்ட் அடிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், லிப்ஸ்டிக் எடுத்துரும், ஐப்ரோவே எடுத்துருமா, ஐ லைனர் எடுத்துரும், அடுத்து டை எடுத்துரும், அடுத்து மை எடுத்துரும், அடுத்து பொய் எடுக்காது, அதெல்லாம் உள்ளே இருக்கிறது. பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுவது தான் மதத்தின் வேலை. ஆனால் கிருபையோ பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தப்படுத்துகிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் கிருபை இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 3 அதிகாரம் மனிதன் வீழ்ச்சி அடைந்த அதே இடத்துல கிருபை இருக்கு.
அவனுக்கு தோல் ஆடைகளை தேவன் உடுத்தினார். அவன் நிர்வாணத்தை மறைப்பதற்கு இவன் ஒரு ஆடையை செஞ்சான். அதுக்கு பேர் இலையில தச்ச ஆடை. மனுஷனை படுத்த என்னவா மாறிட்டான்? காட்டுவாசியாக மாறிட்டான். திடீர்னு பார்க்க ஜும்பக ஜும்பக ஜும்பாகோ அப்படி நிற்கிறான். என்னடா இப்படி ஆகி போயிட்ட நீ அப்படின்றாரு. இல்லை, நிர்வாணத்தை மறைச்சேன். சாயந்தரம் ஆனோன்னே கருகுது, உருகுது, என்ன ஆகுறா வந்து நொறுங்குது. அப்புறம் நிர்வாணம் தெரியுது. இந்த மதத்தில் இருந்தால் ஒரு நேரம் நல்லா இருக்கும். ஆமாம், அப்படின்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா தான் இருக்குது. 30 நாள் போட்டோம் நல்லா இருக்குது. அப்புறம் சாயந்தரம்னா கருகுது சார். கருகுதுன்னா நீ எதில் இருந்திருக்கிற? மதத்தில் இருந்திருக்கிற. கர்த்தர் சொன்னார், இப்போ கருகாத ஒரு ஆடையை உனக்கு தரப்போகிறேன். அந்த ஆடை என்னென்னா ஆட்டுத்தோலை போத்தினார். அந்த ஆட்டுத்தோலை போத்தணும்னா இனி உனக்கு சாயந்தரம் ஆனால் புதுப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இலையை கோர்க்கிறதுல நேரம் செலவழிச்சிருப்பாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் இலையை கோர்க்கிறது, சாயந்தரங்க அப்படி கட்டிட்டு அடுத்த இலையை கோர்த்துக்கிட்டு இருக்கிறது. என்ன கொடுமை பாருங்கள் சார். ஆனால் கர்த்தர் வந்தார், இனிமே இலை கோர்க்கிற வேலை உனக்கு இல்லை. ஒரு சிலர் பாருங்கள், காலையிலேருந்து என்னை பரிசுத்தப்படுத்த மாண்டவரே, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த மாண்டவரே, ஆண்டவர் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, சுத்தமான பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு கழுவி 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 கவுத்த வேண்டியதான். உங்கள் ஒய்ஃபு டெய்லி கழுவி 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 வைக்கிது, ஒரு நாளும் டீ போட்ட பாடே இல்லை. நீ பார்க்குறீ, என்னம்மா நீயும் கழுவி கழுவி கவுத்துற? அது மாதிரி ஊழியம் பண்ண வாடானா, ஆண்டவரே என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவி முடிச்சு ஸ்தோத்திரம் ஐயா போயிடுறேன். நீ அப்புறம் அடுத்த நாளாச்சு இது வேலை பார்ப்பான்னு பார்த்தா அடுத்த நாள் முந்தின நாள் செஞ்ச அக்கிரமத்தோடு வரேன். ஆண்டவரே கழுவும் ஆண்டவரே. இதே வாழ்நாள் ஃபுல்லாக வேலை நடந்துக்கிட்டு அவர் சொன்னீங்க, வா ஒட்டு மொத்தமாக உனக்கு கழுவுறேன். ஓகேயா? போடே போடுறா பிஜிஎம். அதை தான் சார் நான் மதவாதி ஏற்றுக்க மாட்டேன். ஒட்டு மொத்தமாக கழுவுறதுனா, ஒட்டு மொத்தமாக மன்னிக்கிறது, ஒட்டு மொத்தமாக மன்னிக்கிறதுனா அப்போ நாங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமா? என்ன வேணாலும் நாங்கள் செய்யலாமா? அதையும் அந்த ஜபத்தோணியிலே தான் கேட்குறேன். என்ன வேணாலும் செய்யலாமா? எதையாச்சும் செய்யணுன்ற மூடில் தான் இருக்க போல நீ. ஏதோ செய்கிற மூட்லேயே திரியிறாங்க சார் இந்த மதவாதிகள். புரியுதா உங்களுக்கு? என்ன வேணாலும் செய்யலாமான்றா. ஆனால் எங்களுக்கு அந்த கேள்வியே வரமாட்டேன்து. ஏன்னு தெரில. டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்திருக்கான் போல. இன்னைக்கு ரசிக்கப்பட்ட நாளைக்கு படம் பார்க்க வேஸ்ட் ஆயிருமே டிக்கெட்டுன்ற மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டான். கிருபை ஒரு வெள்ளம். போன வாரம் பார்த்தோம், இந்த வாரம் பார்க்குறோம். கிருபை இட் சேஞ்ச் யுவர் கேரக்டர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The reality of a man. எலிசா. கடைசி நாட்களில் நீங்கள் எலியாவை எலிசாவை ரொம்ப படிக்கணும். ஏன்னா இந்த ஸ்பிரிட் தான் உள்ளே வரப்போகுது அடுத்து. இப்போ இந்த எலிசா வந்து அவன் கூட இருக்கிறவங்களாம், சார் நம்ம போய் நம்ம வீடு நெருக்கமாக இருக்குது, நான் கெட்டுறதுக்கு மரத்தை வெட்டணும், உத்திரத்தை வெட்டி இது பண்ணணும். சரிடான்னு ஒருத்தன் கோடாரி எடுத்து, கோடாரி எதில் செஞ்சுருப்பாங்க சொல்லுங்கள்? இரும்பு கோடாரி. எல்லாம் அவன் வீட்டுக்கு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து இரவலாக, அதாவது வாடகையா ஓசி, ஆமாம் மம்பட்டியை ஓசிக்கு வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அப்பா வந்து பையன்ட்ட சொல்லுவார்ல, ஈத்த வீட்டில் போய் மம்பட்டி வாங்கிட்டு வாடாரு. இல்லைன்ட்டாங்க. சரி பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வா. அங்கே இல்லை. என்ன மனுஷன் வரும், எல்லாம் கஞ்ச பயல்களாக இருக்காங்களே. சரி மாடி வீட்டிலேயாச்சும் வாங்கிட்டு வாட போடா. மாடி வீட்டில் இல்லைன்றா. அட படுவாய் பயல்களா. ஒருத்தன் கூட அடுத்தவனுக்கு உதவ ஒரு ஐடியாவே இல்லை போல. சரி போ நம்ம மம்பட்டி எடுத்துருவோம். அந்த மாதிரி யாருமே காணிக்க போடலையா? ஏன் பாவம் அண்ணன் எவ்வளோ பேசியிருக்காரு, ஒன்றும் போல. நீ போட்டியா ஒருத்தர் இரவுல வாங்கிட்டு வந்திருக்கான் கோடாரிய. வெட்டும்போது என்ன ஆயிடுச்சு? மிஸ் ஆகி என்ன செஞ்சிருச்சு? தண்ணியில் விழுந்துருச்சு. தண்ணியில் இரும்பு விழுந்தா என்ன ஆகும்? முங்கும். உடனே எலிசாட்ட வரான், ஐயா கோடாரி முங்கிருச்சியா அப்படின்னு. எலிசா சொல்கிறான், ஐயா அது இரவலாக வாங்கினேன்னு ஒன்று. எலிசா சொல்கிறான், ஒரு மரத்தை கொப்பை அப்படி உடைக்கிறான் சார். உடைச்சி இப்படி தண்ணியில் போடுறான். போட்ட உடனே கொப்பு என்ன செய்யும்? மிதக்கும். இரும்பு என்ன செய்யும்? முங்கும். இங்கே கொப்பு முங்குது, இரும்பு மிதக்குது. போடு 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 போடு. சிலுவையில் நடந்த சம்பவத்தை இங்கே அழகாக வந்து எலிசா விளக்குகிறான். நீயும் நானும் பாவத்தில் முங்கி கிடந்தோம். இயேசு பாவமே இல்லாதவரா அப்படியே மிதந்திருந்தார்.
உன் பாவத்தை வாங்கி அவர் முங்குனாரு, முங்கி கிடந்த நீ வெளியே மிதந்த. தட் இஸ் வாட் கிரேஸ். கிரேஸ் மீன்ஸ் பாருங்க, இவன் வந்து அந்த கொம்பை வெட்டி போட்ட உடனே அந்த கொப்பு மரம் இட் சேஞ்ச் த கேரக்டர்ஸ், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர் த ரியாலிட்டி ஆஃப் த ஆக்ட்ஸ். கோடாரியோடைய இயல்பு என்னது? மூழ்குவது. ஆனால் இந்த கொப்பு வெட்டின உடனே இது கோடாரியோட கேரக்டரவே மாற்றி அதை மிதக்க வச்சிருச்சு. அந்த கிருபை உன் வாழ்க்கையில் கடந்து வரும்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய குணநலன்களை அது கையை தட்டி 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 அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இதன் அடிப்படையில் ஒரு 3 பாயிண்ட் நான் பேச போகிறேன். 3 பாயிண்ட் இப்போ பேசலை, தொடர்ந்து சில வாரங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்படி தான் போனோட்டம் வெள்ளத்தை பற்றி தொடர்ந்து எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அதுக்கு நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து தியானிங்க. வெள்ளம்னா என்னெல்லாம் செய்யணும் பாருங்கள். கிருபை அதெல்லாம் செய்யும். வெள்ளம் கீழதை மேலதாக்குமா, எல்லாத்தையும் புரட்டி போடுமா. அப்படி கிருபம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் புரட்டி போடும். ஆமேன். ஸோ அந்த வெள்ளத்தை நீல மெடிடேட் பண்ண கிரேஸ் வந்து நீ பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இரும்பு கோடாரி மிதக்குது, மரம் முங்கி இரும்பு மிதக்க வைக்குது. சிலுவையில் இயேசு நம் பாவங்களை சுமந்த போது அவர் மூழ்கினார், நம்மை மிதக்க வைத்தார். நம்பர் 1, கிரேஸ் இட் சேஞ்சஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் அ மேன். ஒரு மனுஷனோட குணத்தை மாற்றுது. அவன் குணம் எப்போவுமே முங்குறது தான். ஆனால் கிருபை வந்துருச்சுன்னா அவன் மிதக்க ஆரம்பிச்சிருவான். பொய் சொல்கிறவனை பொய் சொல்லாதான் ஆக்குவார், தப்பு பண்ணுறவனை தப்பு பண்ணாதவனா அது கிருபை மாற்றும். அதனால தான் இயேசு தான் கிருபையான். இயேசு பக்கத்தில் வந்தவனெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். அவனை பார்த்து பாருங்கள், சகையை பார்த்து கர்த்தர் சொல்வார், இன்றைக்கி வா உன் வீட்டில் நான் தங்கணும். ஆமாம், இன்றிரவு உங்கள் வீட்டில் தங்கணும். உங்கள் வீட்டில் ஒரு 3 நாள் உபவாசம் போடணும். வேண்டாம், ஏன் இப்படி கொள்கிற நீ எங்களை? அவர் வந்து உபவாசம்னு அவனை போட சொல்லலை. 6 நாள் தண்ணி குடிக்காமல் வர்றான். அவர் சொன்னார், நீங்கள் வாடா நைட்டு உங்கூட நான் தங்கணுன்னார். தங்கணும்னு ஒன்றாவே அந்த கிருபை என்ன செஞ்சிருச்சு? அவர் கிருபை அவர் இரக்கம் மாற்றியது சகை வாழ்விலே. உடனே சொல்கிறான், எல்லாத்தையும் நான் சொத்துல பாதியை கொடுக்குறேன். என்ன சார், சகையை வாங்கி பழக்கம் சார். 110 ரூபாயில் 100 ரூபா ஒருத்தன் கொடுத்து 112 ரூபாய் 110 ரூபா கொடுத்து 2 ரூபா கொடுக்கலாம் என்ன செய்வான்? அவ்வளோ கொடுமையானவன். சகையை பார்த்து பாவியான மனுஷன் ஊரே சொல்லியிருக்கிறாங்க. ஊரே பாவி அப்படின்னு சொன்னவனை கிருபை என்ன செய்யுது? இந்த நல்ல வேலை வீட்டிலலாம் தங்கலை, கிருபை எங்கே தங்கிருச்சு? பாவி வீட்டில் தங்கிச்சு. கையை தட்டு. என்ன ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தம், அவன் பாவி, அவன் வீட்டில் போய் தங்குறீங்க. என்ன ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் ஆண்ட. எதிர் துருவங்கள் தான் என்ன செய்யும்? இழுக்கும். அப்போ அவர் பரிசுத்தம், நீ நானும் பரிசுத்தம் நீனா நீ காணாமல் போயிடுவார். ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே அப்படின்னா டக்குன்னு என்ன செஞ்சிடறாரு? ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். சட்டு நீங்கள் உன் வீட்டில் தங்கணுன்ட்டார். கேரக்டர் மாறுது. பாவியான ஸ்திரீ கேரக்டர் மாறுது. இரும்போட கேரக்டர் மாறின மாதிரி இங்கே சுற்றி இருக்கிற அவர்கிட்ட வந்து அத்தனை பேர் கேரக்டர் மாறுது. உண்மையில் கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த மிஸ்யூஸ் எல்லாம் பேசவே மாட்டான். அந்த பயல்கள்லாம் கிருபையை புரிஞ்சுக்காதவங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கிருபையின் வாழ்க்கையில் வரும்போது மூழ்கக்கூடிய இயல்பு மிதக்கக்கூடியதாய் மாறும். இறுக பிடித்த கரங்கள் கொடுக்கக்கூடியதாய் மாறும். பொய் பேசுகிற உதடுகள் உண்மை பேசுகிறதாய் மாறும். பாவத்தின் மீது இருக்கிற பாண்டேஜிலிருந்து விடுதலை பெறுவதை நீ காண்பாய். ஸோ ஃபஸ்ட் இது கேரக்டர்ஸை மாற்று. செகண்ட் விஷயம், அவர் முங்கினால நான் மிதந்தேன். எல்லாம் சொல்லுங்கள். ஸோ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாய் உலகத்தின் பாவங்களை சுமந்து பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார்? அப்போ ஐயா நாங்கள் எல்லாம் முங்கிட்டோம் ஐயான்னு சொல்லுவோம். பிதா சொல்கிறார், டக்குன்னு ஒரு கொப்பை வெட்டுறார். கை தட்டு வருது. ஆமென். அந்த சிலுவை மரம் அந்த கொப்பை உள்ளே போட்ட உடனே அது முங்கி எல்லாத்தையும் உறிஞ்சி இரும்பு என்ன செஞ்சிருச்சு? மிதக்க வச்சிருச்சு. பாருங்க, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்தபடியினால் அவர் பாதாளத்துக்குள்ளே போய் முங்குனார். அவரெல்லாம் முங்க வைக்க முடியாது, ஏன்னா அவர்கிட்ட பாவமே இல்லை. பாவம் இல்லாதவன் பாதாளத்துக்கு போகவே, பரிசுத்தம் இல்லாதவன்
பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு மட்டும் உனக்கு தெரியுது. ஆனால் பாவம் இல்லாத பாதாளத்துக்கு போக முடியாது. கடைசியில் ஏன்ட்டு தான் ஹெல்ப் கேட்டார். ஜஸ்ட் உள்ளே போகிற டிக்கெட்டில் நம்ம டிக்கெட்டை வாங்கிக்காங்க. ஏதோ நம்ம தயவில் எல்லாம் சொல்லுங்கள் நம்ம தயவில் தான் அவர் பாதாளத்தை காட்டணும். வெளியே வந்தோன்னு சொன்னேன், நான் உங்களுக்கு பாதாளத்தை காட்டினேன்ல, நீங்கள் எனக்கு பரலோகத்தை காட்டுங்க. எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் அவருக்கு பாதாளத்தை காட்டணும். அதுக்கு பரிசாக எங்க எல்லாருக்கும் அவர் பரலோகத்தை காட்டினாரு. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். கிருபைனா என்னன்னா, இயேசு பாதாளத்தில் முங்குனனால நம்ம பரலோகத்துக்கு மிதந்தோம். The grace made the iron முங்கி இருந்தது, அதோடைய கேரக்டரே வந்து சிங்காக இருக்கிறது. அது அப்படியே ஃப்ளோட் ஆகி மிதக்க வச்சார் தேவன். இவர் ஒருத்தர் பாதாளத்துக்கு போனார்ல, பாதாளத்தில் இந்த பரிசுத்தவன்லாம் வெளியே மிதந்துட்டாங்க. கையை தட்டு கையை தட்டு கையை தட்டாமே. ஓகே, ஒரு இரும்பு ஒரு கட்டம் முங்கிருச்சு பாதாளத்தில். எல்லா இரும்பு அவர்கள் கல்லறைகளில் இருந்து எழுந்தவர்களாக, பரிசுத்தவன் கல்லறைகளில் எழுந்து அநேகருக்கு காட்சி அளித்தார்கள். பாதாளத்திலிருந்து டெலிவர் பண்ணி விட்டுட்டார். அவர் இருக்கீங்களா? கர்த்தர் என்று சொன்னாரு, இன்னும் கொஞ்ச காலத்தில் எழுதி வச்சு, இது ப்ராஃபஸி, கல்லறைக்குள் முங்கி போன அநேக பரிசுத்தவான்களின் சடலங்கள் மறுபடியும் நான் மேலே கொண்டு வருவேன். திஸ் இஸ் த ஃபைனல் டேஸ். இதுதான் வந்து கடைசி நாட்கள். இந்த நாட்களில் கர்த்தர் என்று சொன்னார், மறைந்து போன தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் உயிரோடு எழும்பியிருப்பார்கள். இந்த கடைசி நாட்களில் எல்லா தேவ மனுஷனும் உயிரோடு எழுந்திருவாங்க. கடைசி நாட்களில் நான் அனுப்பி என்னுடைய பலத்த சேனையாய வெட்டுக்கிளியும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளின் விளைவை நான் திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். எல்லாம் மறுபடியும் அவருடைய பலத்த சேனையை மறுபடியும் எழுப்புவார் தேவன். கடைசி நாட்களில் அல்ல. இயேசு வரும்போது எந்திரிக்கிறான் இல்லை, அதில் யார் எந்திரிப்பா? எல்லாரும் எந்திரிக்கிறான். அவனவன் தான் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் நியாய தீர்ப்புக்காக எந்திரிக்கிறான். அதை போய் நீ அந்த உயிர்த்தெழுந்த நான் எந்திரிக்கிறேன் உளறிக்கிட்டு இருக்கிற அந்த அது வந்து நியாய தீர்ப்புக்காக எல்லாரும் எந்திரிக்கிறது. அவர் வரும்போது நாங்கள் எந்திரிப்போம் முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கிறோம். அவர் வரும்போது எல்லாரும் எந்திரிப்பான். விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இயேசு சொல், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் எழுந்திருப்பான். இது எப்ப? கடைசி காலத்துலயா? ஆமா, கடைசி காலத்துல. அப்ப விசுவாசிக்காதவன் எந்திரிக்கிறான், விசுவாசிக்கிறவன் எந்திரிக்கிறானே. அப்ப விசுவாசிக்கிறவன் எந்திரிப்பான்னு சொன்னார். அது எந்த எந்திரிக்கிறது? கடைசியில் எந்திரிக்கிறது இல்ல, இப்போ எந்திரிக்கிறது. ஓகே, எதற்காக? இந்த கடைசி காலத்தில் you will see the heroes of God will minister to this world. இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்வதற்கு எழுந்திருப்பேன். நீ பார்ப்பீங்க. நான் சொல்கிறேன், நம்புறீங்க நம்பளி வர நாட்கள் நீ பார்ப்பீங்க. ஆனால் ஒன்று, இந்த தீர்க்கதரிசனம் செய்யும்போது நான் இருப்பேன், நான் அங்கே இருப்பேன். செத்தவர்களை உயிரோடு எழுப்பலாம். ஆமாம், செத்தவன் நம்புறீங்க. உயிரோடு எழுப்புறேன் நேரமா கோடாரியை மறக்க வைக்கிறது. சரியா? கோடாரி உள்ள விழுந்துருச்சுல, இவன் என்ன சொல்லியிருக்கணும்? மரத்தை வெட்டுறீங்களப்பா, இன்னொரு கோடாரி செஞ்சு கொடுத்துருப்பான்னு சொல்லணும்ல. இன்னொரு கோடாரியை செய்வதல்ல எலிசாவின் வேலை. இன்னொருத்தரை டிஜிஎஸ் மாதிரி உருவாக்குறது இல்லை நம்ம வேலை. முங்குன கோடாரியவே வெளியேடு, 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 வெளியேடு. முங்குன பவுல வெளியேடு. ஆமென். முங்குன பவுல வெளியேடு, முங்குன டிஜிஎஸ் வெளியேடு. இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தவான்கள் மறுபடியும் இந்த பூமியில் தோன்றி நகரத்திலே காட்சியளித்தார்கள். உயிர்த்தெழுதல் தொடங்கிவிட்டது முதல் நூற்றாண்டுல. அப்ப மரித்தோரை எழுப்புங்கள் இயேசு சொன்னார். இப்போ வசனத்தை தப்பா சொல்லி நீங்க சொல்லணும்னா, மரித்தோரை 3 மணி நேரத்துக்குள் எழுப்புங்கள். 3 மணி நேரம் இல்லையா? சரி, மரித்தோரை புதைப்பதற்குள் எழுப்புங்கள். ஓ அப்படியா? அப்போ புதைக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லவே இல்லைல்ல. அப்போ அதை யார் சேர்த்துக்கிட்டா? நீயா சேர்த்துக்கிட்ட. மரித்தோரை எழுப்ப புதைச்சாச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது சார்ன்றான். ஏன்? புதைச்சிட்டால. புதைத்தோரை எழுப்புங்கன்னு சொல்லலை, மரித்தோரை எழுப்புகள்டாரு. அதனால இவனை எழுப்ப முடியாது.
மரிச்சவனை புதைக்கிறதுக்கு முன்னாடி எழுப்புன்னு சொன்னாரா? நேத்து ஒருத்தர் செத்தார்ல, அவர் யாரு? மரித்தார். போன வருஷம் ஒருத்தர் செத்தாரு, அவரும் கையை தட்டு. அப்ப மரித்தோரை எழுப்புறதுனா என்ன? இயேசு 3 பேரை மாடலுக்கு எழுப்பி காமிச்சிருக்கிறார். நிறைய பேர் எழுப்பியிருக்காராம். அவர் உயிரோட எழுப்பின லிஸ்ட்டை கேட்டாலே நீங்கள் வந்து டக்குன்னுலாம் சொல்ல முடியாது. வந்து என்னது, ஒரு சிறுமியை உயிரோடு ஏகப்பட்ட பேர் எழுப்பியிருக்காரு. ஆனால் 3 பேரை பைபிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. யார் யார் சொல்லுங்க? ஒன்று யவீருவின் மகள், அடுத்து நாயினூர் விதவை மகன், அடுத்து லாசர். ஒருத்தர் சொன்னார் 3 பேருமே யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் தேவன் எழுப்புவார், வயசான எழுப்ப மாட்டார். அப்படியா? சரி, யங்ஸ்டர்ஸ் எழுப்புவா. கொமட்டில் குத்தப்பாரு. எங்கிட்டாச்சும் தப்பிக்கிறதுக்கு தான் வழியை தர்ற நீ. மரித்த இளைஞர்களை எழுப்புங்கள்னாரா? அது எந்த வயசு? எந்த வயசாக இருக்கட்டும். அப்புறம் இந்த 3 மட்டும் மாடலுக்கு வச்சாரு. 3 எதுக்கு மாடலுக்கு வச்சார்? நான் சொல்கிறேன் கேளு. ஒருத்தன் மரித்த உடனே அந்த சிறுமியை வீட்டில் வச்சு எழுப்பிட்டாரு. ஸோ வீட்டில் இருக்கும்போதே நீ பாடி எழுப்பலாம். மிஸ் ஆகி போச்சு. அந்த பையனை கொண்டு போயிட்டு இருக்காங்க கல்லறைக்கு. போகிற வழியில் எழுப்புறாரு. கைத்தட்டு. இரு. ஒருத்தனை வீட்டில் எழுப்பிட்டாரு, நம்ம எழுப்பலை, மிஸ் ஆகி போச்சு. அடுத்து எங்கே எழுப்பலாம்? போகிற வழியில் எழுப்பலாம். அங்கே மிஸ் ஆகி போச்சு, புதைச்சிட்டாங்க, அங்கே எழுப்பு. அது யாரு சொல்லுங்க? லாசரு. ஒரு பொண்ணு வீட்டில், ஒருத்தன் ரோட்டில், இன்னொருத்தன் கல்லறையில். மரித்தோரை எழுப்புனா வீட்லையும் எழுப்பலாம், ரோட்லையும் எழுப்பலாம், கல்லறையிலையும் எழுப்பலாம். சொன்னது நான் இல்லை, டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன். கையெழுத்து ஒருத்தர். ஆமென். என்னை விட்டு எடுபடாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். மரித்தோரை எழுப்புனா டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரோட கோட்டுது. மரித்தோரை எழுப்புனா ஏன் இந்த 3 பேரை வச்சுக்கலாம்? 3 பேர் இப்படி தான். ஒருத்தன் இங்கே, ஒருத்தன் சென்ட்ரல், ஒருத்தன் புதைச்சக்கப்புறம். இங்கே முடியலன்னா அங்கேயாச்சும் எழுப்பிடு. மரித்தவனா போன வாரம் செத்தவன் தான், போன வருஷம் செத்தவன் தான். அப்போ கல்லறையிலிருந்து 6.5 வருஷத்துக்கு முன்பாக மரித்தவர்களும் எழும்பி இருக்கிறார்கள். நான் சொல்லியிருக்கிறேன், ஹிஸ்டாரிக்கலாக வந்து இதாக இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன், மரித்து 1 வருஷம் ஆன யாரோ ஒருத்தரை வந்து உயிரோடு நீங்கள் எழுப்ப முடியும்னா நீங்கள் ஏன் சிங்கங்கள் எழுப்ப முடியாதுன்னு நான் கேட்குறேன். சார், ஒரே ஒரு மாத்திரை இருக்குது சார், ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரையை சாப்பிட்டா எவ்வளோ பெரிய வியாதி சுகமாயிரும்னா, ஒரு விவசாயி கொடுத்தாலும் சுகமாயிருவான், ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாலும் சுகமாகல. அப்புறம் நீ அந்த பிரைம் மினிஸ்டர் கொடுக்கக்கூடாதுன்றேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லவா? எபிரேயரில் வாசிங்க. இதை நான் முடிக்க போகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. பாருங்க, நிறைய நேரங்களில் நிறைய பேர் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. நிறையா நேரங்களில் ஜனங்கள் வந்து சில நபர்கள் கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடியே செத்துருக்குறாங்க. என்னுடைய கேள்விலாம் என்னென்னா, சும்மா செத்தவன்லாம் விடு, இவங்கெல்லாம் வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாங்கல்ல, ஆனால் நிறைவேறாமல் செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த வசனம் அன்றைக்கி வாசிக்கிறேன். நேற்று வசனத்தை போடுப்பா. வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லமையுள்ளவர் என்று நீ வாக்குத்தத்தம் உன் மனசில் வாங்கிட்டேன்னு வச்சுக்காமே, அதுக்கப்புறம் நீ செத்தா கூட உன்னை எழுப்பிடுவாராம். ஏன்னா வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும். உங்கள் கணவரோ, உங்கள் மனைவியோ, பிள்ளைகளோ, பெற்றோர்களோ யாரோ ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான்னு சொல்லி நிறைவேறலைன்றா, வாக்குத்தத்தங்களை பெற்றவனை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புவாராம். அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தாரு. என்னன்னா, உன்னை வந்து என்ன செய்வேன், பாபிலோன் வந்து எருசலேமுக்கு கூட்டிகிட்டு போவேன்னாரு. கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க, சாகலை. இவர் 70 வருஷம் அங்கே வச்சுருந்தார் இல்லையா. கொஞ்சம் பேர் வயசாச்சு, நீ எங்கடா போவோம், கல்லறைக்கு தாண்டா போகிறோம், இவர் என்னைக்கடா கூட்டு போகிறாரு, எகிப்தில் 400 வருஷம் ஆச்சு, நம்ம 70 வருஷத்தில் நம்மளை கூட்டா போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். கர்த்தர் சொன்னீங்க பார், நான் உன்னை சொன்ன மாதிரி கூட்டு போவேன். ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீ செத்து போயிட்டா கூட உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா, பிரேத குழியை நோண்டி உன்னை வெளியே எடுத்து உன்னை மறுபடி நான் கூட்டிகிட்டு போவேன். நான் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் நித்திரையில் இருக்கிறவர்கள் எழும்புவார்கள் இயேசுவின் நாமத்தில். அப்போ இங்கே வந்து கோடாரி என்ன செய்யுது, மிதக்குது.
இன்னொரு கோடாரியை செய்கிறதுக்கு தான் இன்னைக்கு பைபிள் காலேஜ் ரெடியாக இருக்குது. நான் கேட்குறேன், ஒரு பெரிய ஊழியக்காரு, அவர் நல்லா வந்து ப்ராஸ்பரிட்டி பேசுகிறாரு, டீச்சிங் பேசுகிறாரு. நான் கேட்டேன், அவர் இறந்துட்டாரு என்னங்க செய்வீங்க அப்படின்னு. அடுத்த ஆட்கள் பேச வேண்டியதான். அப்போ அவ்வளோ நாள் கடவுளை அவனுக்கு டியூன் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தானே. இதைத்தான் மாயன்றான் யார்? சாலமன். ஒருவன் புத்தி யுத்தி நிதானத்தோடு அவன் செயல்படுகிறான். ஆனால் அவன் செத்ததுக்கப்புறம் வெட்டியாக போனவன், விளங்காமல் போனவன் வந்து அவன் லெவலுக்கு பண்ண முடியாமல் பண்ணிடுறான். அப்போ இது எல்லாமே வேஸ்ட்டு தானே. கடவுள் அவனுக்கு அவ்வளோ உரு போட்டு அவன் செத்துட்டான். நல்லா 20 வயசில் அவர் நல்லா பேசினாரா, 60 வயசில் நல்லா பேசுகிறாருன்னு கேட்குறேன். 60 நல்லா பேசுகிறாரு. அப்போ 60 நல்லா பேச ஆரம்பிக்கிறேன் செத்து போயிட்டாருன்னா கடவுள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேஸ்ட்டு. செத்தவொடனே நீ இன்னொரு கோடாரியை செய்கிற. அவர் சொல்கிறாரு, அந்த கோடாரியேன்றான்றார். கையத்தட்டு, அந்த கோடாரியோடு கையத்தட்டு. ஸோ நல்லா கவனிங்க, நம்மளாம் கோடாரியை உருவாக்குறதுலே இருக்கோம். ஆனால் அவர் தான் முங்குன கோடாரியை வெளியே இருக்கீங்களா? முங்குன கோடாரி எழுப்புறதுல அவர் இருக்காரு. கர்த்தர் சொன்னார், நீ அநேக முங்கின கோடாரியில் எழும்புவதை நீ பார்ப்பாய், எழும்புவதை பார்ப்பாய்.